வணக்கம். இன்னைக்கு தந்தூர் காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை நார்மல் வாட்டரில் கழுவி வச்சுருக்கேன். இது மேலே நல்லா கொதிக்கிற நீரை விட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடையில் இதுக்கு தேவையான மசாலாஸ் கலந்துக்கலாம். தயிர் சேர்க்குறேன். கடையில் கிடைக்கக்கூடிய சிக்கன் தந்தூர் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான உப்பு, கஸ்தூரி மேத்தி, ஒரு மூடி எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். மசாலா கொஞ்சம் திக்காக இருந்ததால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அப்புறம் கடுகு எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த காலிஃப்ளவரை எடுத்து தலைகீழ திருப்பி இது உள்ளார எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம இந்த கலந்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா உள்ளே இறங்கினோடனே திருப்பி விட்டு இந்த பக்கமும் சேர்த்துக்குவோம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கடையில் ஒரு பேக்கிங் பேனில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை சேர்த்து அது மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு இந்த மாதிரி ரேப் பண்ணிடலாம். அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் 375 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சு இந்த காலிஃப்ளவரை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறின பிறகு திறந்து பார்த்தா அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். அழகாக உள்ள மசாலாஸ்லாம் இறங்கி சூப்பராக பேக் ஆகி நல்லா இருக்குது. இன்றைக்கி டின்னருக்கு இது கூட சப்பாத்தி, தயிர், தால் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட போகிறோம். இணைந்திருங்கள். ஸ்வீட் ஹோம் சிங்கப்பூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.